பார்த்தா எல்லார் வீட்லயும் விளக்கு ஏத்தி இருக்குது, அழகா தெரியுதுல்ல? ஆமா, நம்ம டாப்ல பார்த்தா சூப்பரா தெரியுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட நைட் வியூ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்த பொரியே வர மாட்டேது. இங்க 3 விளக்கு அப்படிதான். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் அது மாதிரி தான். மாடி தோட்டத்துக்கும் வந்து நிறைய விளக்குலாம் வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது வீட்டுக்கு வந்து இதுதான் முதல் கார்த்திகை தீபம். ஆமா, ஆனா மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெஞ்சிட்டே இருக்கு. உங்க சைடுலாம் எப்படி மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு செம்ம மழை, ஜெஷிதாக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்றோன்னு பார்க்கலாம், நைட் வியூவும் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரண்ட் எலிவேஷனோட காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நைட் வியூ இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? ஸோ இன்னைக்கு நைட் வியூவும் அப்படியே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு சாமி படைக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேலை ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். ஆமா, இன்னும் நாங்க வாங்கவே இல்லை, வேற வேலை இருந்ததுனால நம்ம அன்னைக்கே போய் வாங்கிட்டோம். ஸோ மழை பெய்யுது, நம்ம கார் எடுத்துட்டு போய் அழகா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பூ, விளக்கு, தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். போலாமா? வா ஜெஷிதா போலாம். கார்த்திகை தீபம் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கோம். நானும் ஜெஷிதா மட்டும் கார்லயே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா எங்க காணோமா? எங்க காணோம் ஜெஷிதாவை ஃப்ரெண்ட்ஸ்? கார் திடீர்னு உள்ள இருந்து வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா. வேணும்னா சங்கீதா போய் ஒரு சின்ன என்னம்மா நல்லா இருக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வந்து கடைக்கு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து மளிகை கடைக்கு போயிருக்காரு. ஒரு 2 பொருள் தான் வாங்கணும். அதை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அடுத்து வந்து நம்ம வந்து அகல் விளக்கு, பூ எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் வாங்க போனார் சங்கீதா. எப்படி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீசன் டைம்லாம் வந்தா லேட் தான் ஆகும். என்ன சங்கீதா? சீசன் டைம்லாம் வந்தா லேட் தான் ஆகும். கூட்டமே நான் என்ன நினைச்சேன், கூட்டமே இல்ல, சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருவா அப்படின்னு நினைச்சேன். போலாமா? விளக்கு வாங்கணும், பூலாம் வாங்கணும். அப்புறம் இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு இன்னைக்கு விளக்கு வாங்க வந்திருக்கேன். நீங்க நேத்துலாம் செம்ம கிரவுட் ஃப்ரெண்ட்ஸுங்க விளக்கு வாங்குறதுக்கு. இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கு, அதனால நம்ம அகல் விளக்கு இப்ப கொஞ்சம் விலை கம்மியா கொடுப்பாங்களா சங்கீதாக்கு? அதெல்லாம் கிடையாது. 3 நாள் விளக்கு ஏத்தணும்ல, அதுக்கு மாதிரி விலை அதிகமா தான் இருக்கும். சரி போய் வாங்கலாமா? 5 விளக்கு 20 ரூபாய் அதான் சொல்லுவாங்க. சரி போய் கேளு போ. அப்ப நீ ஒண்ணு வாங்கிக்கோ, 1 2 கூட வாங்கிக்கலாம். உனக்கு ஒண்ணு, ஜெஷிதாக்கு ஒண்ணு. என்னோட ஃப்ரெண்டு 2 வாங்கி வச்சிருக்கான். அகல் விளக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு சங்கீதா. பார்த்து தான் வாங்கணும் சங்கீதா, ஒழுகும். அகல் விளக்கு வாங்கி தண்ணியில ஊற வைப்பாங்க. இப்ப அந்த ஆப்ஷனே வேணாம், எல்லாம் மழையில நனைஞ்சு ஊறிதான் இருக்குது. அதனால நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கலாம். அகல் விளக்குல நிறைய வெரைட்டி இருக்கு போல இருக்கு. இந்த விளக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குதுல, 3-10 ரூபாய். இது வந்து 4-10 ரூபாய். 100 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 காத்தி வாங்கியிருக்கோம். கயிறு கட்டி இதெல்லாம் நம்ம வீட்லயே செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் இப்போ வந்து ரெடிமேடா விற்கிறாங்க, அதனால வாங்கிட்டோம். கிடைக்குது, எது கிடைக்குதோ அதை வாங்கிக்க வேண்டியது. என்னம்மா? சரிப்பா சரிப்பா. சரி நான் போய் வாழை இலை வாங்கிட்டோண்ணா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. கடைசியாக பூ மட்டும் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பூ வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? அங்க அகல் ஒண்ணு, அந்த பெரிய அகல் 5 விளக்கு ஏத்துற மாதிரி இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்கி வந்து வாசல் அழகா கோலம் போட்டுட்டு வைக்கலான்னு வச்சுட்டு சுத்தி சின்ன விளக்கு வைக்கலாம்ல. ஆமா வைக்கலாம் தான். ஆனா மழை பெஞ்சதுன்னா என்ன பண்றது? அதான் யோசிச்சு. மழை பெய்யுதா அதுக்காக என்ன பண்ண முடியும்? போய் வாங்கினோம். அப்ப ஒரு விளக்கு அகலே வச்சுக்கலாம் வா. நல்லா அழகா தான் இருந்தது. சரி வா. என்னம்மா? வா. என்ன பொத்துன்னு கீழே விழுது? ஜெஷிதா பண்ற வேலை. சாமி படிக்க தேவையான பொருள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. பூ, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயாசத்துக்கு மிக்ஸ் எல்லாமே எடுத்து வந்தாச்சு. அழகா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு அழகா சாமி கும்பிட்டு ஈவினிங்கா வந்து விளக்குலாம் ஏற்றி வைக்கணும். ஸோ விளக்கு ஏற்றி அழகா வீட்டையே டெக்கரேட் பண்ணணும்.
நான் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல் கோலமா? ஆமா ஸ்பெஷல் கோலம் நான் போட்டுனே இருக்கேன். ஒரு பக்கம் மழை பெஞ்சு கலஞ்சினே இருக்கு. மழை தூறல் தான் போடுது ஃப்ரெண்ட்ஸ், மழையுமே பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம உள்ள அங்க போட்டு கலர் கொடுத்துக்கலாம் அழகா. இங்க வந்து வெள்ளை கோலமாலே கலர் கொடுத்துட்டு சிம்பிளா போட்டு. சரி ஓகே, கோலம் ஃபாஸ்டா போடு. குத்து விளக்குலாம் ரெடி பண்றேன் பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குத்து விளக்குக்கு இப்பதான் வேலை வந்திருக்கு. கார்த்திகை தீபத்துக்கு தான். ஆமா ஃபங்க்ஷன் அப்பதான் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட கார்த்திகை தீபத்துக்கு எடுப்போம். இப்பதான் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கினது புது குத்து விளக்கு. புது குத்து விளக்கு நம்ம கல்யாணத்துக்கு வாங்கினது மேல இருக்கு. ஆமா, அது எடுக்கல. சரி இது மட்டும் ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு அழகா வெளியில வாசல்ல வைக்கலாம். சூப்பரா இருக்கும். அருவிகால் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு வைக்கலாம். வச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சாதம், சாம்பார், வடை, அப்பளம், பாயாசம். ஸோ இது மட்டும் தான் பண்ணுவோம். இன்னைக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. முக்கியமா இன்னைக்கு வந்து விளக்கு ஏத்துறது. இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரெடி பண்றதா கொஞ்சம் டைம் எடுக்குமே. ஆமா, இன்னும் அகல் விளக்குலாம் ரெடி பண்ணி வைக்கணும், போட்டு வைக்கணும். ஸோ டைம் வந்து 5 ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டா சாமி படைச்சிட்டு நம்ம வந்து விளக்குலாம் ஏற்றி வச்சிடணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டெக்கரேட் பண்ணோம். பூலாம் எல்லாமே போடணும் பேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க பாரு. தீபம் வந்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வீட்டில் சாமி படைக்க போகிறோம். இங்கே கோயிலையுமே தீபம் ஏற்றிட்டாங்க. நெக்ஸ்டா சாமி கும்பிட ஏந்து நின்று கும்பிடுமா? சாமி கும்பிடுங்க. அம்மா சுட்டா நானே வச்சுக்கலாம். அகல் விளக்குலாம் ஏற்றணும் பேபி நிறையா. பட்டாசுலாம் வெடிக்கிறது செய்யுதா கார்த்திகை தீபத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெடிக்கலாம் அழகா தீபாவளி நமத்து போச்சு. அகல் விளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குத்து விளக்கு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோலம் போட்டோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே ஒரு கோலமா பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ வாசல் எல்லாம் போய் வச்சிடலாம். ஓகே ஓகேவா? இங்கே 3 விளக்கு. அவ்வளோதான். இப்போதான் கீழே முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலெல்லாம் வச்சுட்டு வரணும். வா இந்த சைடு வைக்க 2. ஆமாம், இங்கே 2 வயசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கும் எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் விளக்கு தான் எடுத்துட்டு வரணும். கண்ணு கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரணும் பேபி. சரி பேபி, எத்தனை வரும்? லைட் ஃபுல்லாவே போட்டாச்சுல, இன்னும் இங்க லைட் போடல. எல்லாமே லைட் போட்டுடலாம். செடி உள்ள பூந்து வரம்பா. இங்க வச்சு தெரியுமா? தெரியும் சங்கடா. வை, அது எப்படி தெரியாம இருக்கும்? அப்படியே லைனா வை. ஓகே, இந்த லைட் ஒன்று போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடியே நம்ம வீட்டில் வந்து லைனாக வந்து விளக்கு வச்ச மாதிரி தான் லைட் இருக்குது. நிறைய லைட் இருக்குது வீட்டில். எல்லாம் இதா சூப்பராக இருக்கு சங்கடா. கீழே வைக்க மேலே வைக்க. கீழே வச்சா தெரியாது. கீழே இல்லை, மேலே தான். நம்ம டைரக்ஷன் மட்டும் திருப்பி வை. கண்ணாடி சைடு வைக்காம நம்ம சைடு திருப்பி வைக்கணும். அப்படிதான். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லா சைடு, எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான். கண்ணாடி சைடு வைக்கக்கூடாது. தெரியுது. வை வை, அந்த கார்னர்ல வை. மேலே ஹைட்ல வைக்கிறது. சொரவத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ கொளுத்த போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு கீழே இருந்து ஃபுல்லாகவே விளக்கு வந்து பற்ற வச்சாச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட நைட் வியூ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பார்த்தா எல்லார் வீட்லயும் விளக்கு ஏத்தி இருக்குது. அழகா தெரியுதுல்ல? ஆமா, நம்ம டாப்ல பார்த்தா சூப்பரா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்லயும் வந்து கார்த்திகை தீபம் சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம வீட்லயும் வேற லெவலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வீடு சுத்தி தான் வைக்கணும். எந்த பக்கம் வந்து பார்த்தா டேங்க்கு ஒன்று வை, ஏசிக்கு ஒன்று வை. அப்படியே பெட்ரோல் டேங்க் எங்க இருக்கு பார்த்து ஒன்று வை சொல்ல. சும்மா சொன்னா ஏசி பக்கத்துலாம் வைக்காத, கொஞ்சம் தூரமாவே வை. ஓகேவா? டேங்க், தண்ணி டேங்க்கு வை.
தண்ணி டேங்க் வைக்கணும். எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டை குப்பை அப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற இடம் எல்லா இடத்துமே வைப்பாங்க. அந்த சைடு வந்து 3 விளக்கு வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க வைக்கணும். பார்த்தா ரோட் சைடு வியூ வந்து நல்லா தெரியும்ல. ரோட் சைடு ஒரு 3 விளக்கு வைக்கீங்க. இங்கே 3 வைக்கலாம் நினைக்கிறேன். இல்லனா சென்டர்ல அங்க வச்சிட்டியா? அப்ப இங்க 3 வை. அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வீடு அழகா தெரியும்ல. கீழ 2 வச்சிருக்கேன். இன்னும் 10 வைக்கல. ஆமா 10 வைக்கணும். 10 வச்சா சுத்தலாம். 2 இருக்கு. கார்த்திகையுமே வாங்கி வச்சிருக்கோம். என்ன செய்ய? நெருப்பு கறி இருக்கு. அதை எடுத்து போய் கேஸ்ல சுட்டு அதுல வச்சு இப்படி பண்ணா வரும். அப்போ 2-3 கறி எடுத்துக்கோ. கல்புரம் வருமா? வராது உடனே எல்லாம் வராது. வேண்டாம் உடனே வராது. ரொம்ப நேரம் ஆகும் அது கனியை வைக்கிறதுக்கு. அதுவுமே லேட்டா தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அழகா நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கும் வந்து நிறைய விளக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் சேர்ந்து சொரவத்தி கொளுத்திக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தாப்பு கம்பி வந்து பாத்தீங்கன்னா சுத்துறோம். ஆமா எல்லாம் விலைக்கு ஏத்தி வச்சாச்சு. விலைக்கு ஏத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா மத்தாப்பு கம்பி சுத்துறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் நம்ம கார்த்திகை வாங்கிட்டு வந்தோம்ல, கார்த்திகை பத்த வைக்கணும். இதுல வந்து நீ நெருப்பு வைக்கணும், கயிறு கட்டி விடணும். கயிறு கட்டி வச்சா நான் வந்து நெருப்பு வச்சு சுத்திடுவேன் நாங்க. சரி ஓகே. உள்ள வந்து கறி வச்சு மத்தாப்பு கம்பி வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்பூரெல்லாம் வச்சு எப்படியோ பத்த வைக்கிறோம் நாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பத்திரத்துக்குள்ள இந்த மட்டை பத்திக்கணும்னு நினைக்கிறேன். பச்சை மட்டை எரிஞ்சிருந்தியா? பச்சை மட்டை எரிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிதான் இது பண்ணு. இப்படி பண்ணா வச்சுக்கா. இன்னைக்கு கார்த்திகை சுத்தியே நம்ம கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மாவலின்னு சொல்லுவாங்க, கார்த்தின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல. நல்லா சுத்த பொரியே வர மாட்டேது. வருது லைட்டா வருது ஃப்ரெண்ட்ஸ். மழையும் வருது இங்க சேர்ந்து. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலா நாங்க மாவலி சுத்திக்கிட்டு இருக்கோம், கார்த்திகை சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காத்தி சுத்துறதுக்கு பத்த வைக்கணும் பாதி காத்தி காலியாவே போயிடுச்சு. மழை பெஞ்சு நம்பு போயிடுச்சு. ஆமா இப்ப கொஞ்சம் பூ கொட்டுது பேபி. கட்டை மட்டும் தான் சுத்துது பேபி. இதுக்கெல்லாம் நம்மளே செஞ்சுக்கணும். இதெல்லாம் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். புசுவானெல்லாம் வைக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்த வைக்கவே முடியல. அதுக்குள்ளே மழை வந்து வீணா போயிடுச்சு. செம்ம மழை. நாங்க அந்த கார்த்தி சுத்தி முடிக்கவே இல்லை. பாதி கார்த்தியோட நிக்குது. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மழை சமத்தியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் குடுக்குன்னு மெத்தையில போய் வச்ச விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா மழை பெஞ்சு அந்த அதுல மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தோமா, செவரு கரையாயிடுமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடகன்னு எடுத்து ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் நானு. ஸோ மழை செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த விளக்குலாம் ஏற்றி வைக்கிற வரைக்கும் மழை பெய்யாது. அழகாக இருந்தது. அந்த 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கும். ஆமாம் அதுக்கப்புறம் சரியான மழை. ஃபுல்லாக வந்து எடுத்து ஏற கட்டுறதுக்கே கரெக்டாக இருந்தது. நீங்களாம் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் திருவண்ணாமலை போனீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிவியில தான் பார்த்தேன். செம்ம க்ரௌடு. இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட தீபத்துக்கு பௌர்ணமிக்குலாம் போகவே இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு டைம் போனேன், அதே தான். ஸோ கிரிவலை ஒரு டைம் போகணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு டைம் கிடைச்சா போய் வரலாம் பேபி. கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாடா பாய்.